இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வீடியோ போடுறேன். யூடியூப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். என்னன்னா எங்க மாமனார் வந்து திடீர்னு தவறிட்டாங்க. எங்க மாமனார் வந்து திடீர்னு தவறிட்டாங்க. அதான் 8ஆம் தேதி வந்து தவறிட்டாங்க. அதனால வந்து ரொம்ப அதனால யூடியூப் போடுறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க. இன்னொன்று என்னன்னா, நான் வந்து எங்க மாமனாரை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ஒன்று ரெண்டு வந்து நான் எங்க மாமனாரை பத்தி பேசணும்னு எனக்கு வந்து கொஞ்சம் ஆசையா இருக்கு. என்னன்னா வந்து சபையில கூட சொன்னாங்க. அப்ப 12ஆம் நாள் வந்து கும்பிடுவாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து 12ஆம் நாள் வந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா நான் துணிமணிலாம் கொடுத்து நல்லா ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி 12ஆம் நாள் வந்து எல்லாருமே வந்து மாமனாரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் மாமனாரை பத்தி எல்லாருமே எங்க மாமனாரை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னையும் வந்து சபையில வந்து பேச சொன்னாங்க. அமுதா நீயும் பேசு, சபையில வந்து நீயும் பேசு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க நான் பேசலைங்க, நான் வேணா யூடியூப்ல வேணா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி எனக்கு யூடியூப்ல பேசணும்னு எனக்கு எங்க மாமனாரை பத்தி கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஒரு 3 விஷயம் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால தான் வந்து எங்க மாமனாரை பத்தி நான் கொஞ்சம் பேசணும். அதனால சபையில பேசுறதோட யூடியூப்ல பேசுறாங்க. ரொம்ப பேருக்கு வந்து சில விஷயம்லாம் தெரியும். இன்னைக்கு வந்து புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு தான் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நான் எங்க மாமியார் எல்லாம் ஃபேமிலி எல்லாருமே வந்து எங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்போ இப்போ நான் ஒன்று ரெண்டு உங்களுக்கு மாமனாரை பத்தி நான் சொல்லணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறேன். என்னன்னா எப்பவுமே வந்து எங்க மாமனார் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு தட்டுல வந்து சாப்பிட்டாங்கன்னா அது பக்கத்துல வந்து அவருக்கு வந்து தண்ணி இருக்கணும், அந்த செம்பு இருக்கணும். அதாவது எங்க மாமனாரை பத்தி ஒன்று ரெண்டு பேசணும் எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு. நான் அதான் உங்ககிட்ட நாங்க சொல்லலாம்னு. இப்போ வந்து இப்ப நல்லதுன்னா நம்ம வந்து வெளியில சொல்றதுக்கு ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு நல்லது வந்து ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னா அது வந்து நல்லது சொல்றதுக்கு நம்ம அதை ஏத்துக்கணும். எப்பவுமே எங்க மாமனார் சொல்லுவாங்க, ஒரு தட்டை இருக்கும், அவரே வந்து அந்த தட்டுல வந்து அவரே சாப்பிட்டுட்டு அவரே கழுவுவாரு. அது வந்து எனக்கு பிடிச்சது வந்து அவர்கிட்ட பிடிச்சது எனக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எச்சியை வந்து யாரும் தொடக்கூடாது, அந்த எச்சியை வந்து வேலைக்காரங்க கூட தொடக்கூடாதுன்னு அந்த எண்ணம், அந்த நல்ல எண்ணம் அந்த எங்க மாமாக்கு இருக்கு. அது வந்து நல்ல எண்ணம் இருக்கு. என்னன்னா அந்த தட்டு வந்து சாப்பிடுவாரு, அது பக்கத்துல வந்து தண்ணி வச்சுக்குவாரு. எப்பவுமே வந்து செம்புல தண்ணி வச்சுக்குவாரு, அது வச்சுட்டு தான் சாப்பிடுவாரு. அவர் பசி வந்து எப்பவுமே அடங்காது அவங்களுக்கு. எப்பவுமே வந்து அவங்க பசி வந்து எப்பவுமே அவருக்கு கரெக்ட் டைம்ல அவர் சாப்பிடணும், கரெக்டா சாப்பிடணும். அந்த கரெக்ட் டைம்ல இங்க வந்து எங்க மாமியார் வந்து கரெக்டா அவங்க வீட்டுக்காருக்கு வந்து கரெக்ட் டைம்ல போட்டுருவாரு. எப்பவுமே தண்ணி ஒரு சொம்புல வச்சுட்டு ஒரு தட்டுல சாப்பிடுவாரு. ஒரு நாள் நான் வந்து எப்பவுமே வந்து நான் சின்ன வயசுல இருந்தே வந்து தட்டுல வந்து நான் எப்பவுமே தட்டு பக்கத்துல தண்ணி வச்சுக்கவே மாட்டேன். அது எனக்கு பேட் ஹேபிட். என்னன்னா நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் போய் கை கழுவிட்டு தண்ணி குடிப்பேன். எப்பவுமே எனக்கு அந்த ஹேபிட் சின்ன வயசுல இருந்து அந்த ஹேபிட் இருக்கு. எங்க அம்மாவும் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க, எங்க அப்பாவும் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க என்ன. அதனால வந்து எங்க அம்மா தான் வந்து தட்டையை எடுத்து போடுவாங்க. நான் சாப்பிட்டுட்டு அப்படியே எந்திருப்பேன். எங்க அம்மா வந்து ரொம்ப செல்லமா வளர்த்துருக்காங்க. அது மாதிரி எங்க மாமனார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்பவுமே சாப்பிடும் போது பக்கத்துல தண்ணி வச்சுக்கோமுதா செம்புல, இல்லாட்டி விக்கிக்கும், இது வந்து உனக்கு விக்குனாதான் உனக்கு தெரியும் பாரு அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து அசால்ட்டா இல்லமாமா எனக்கெல்லாம் விற்காது, எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம்னு. கரெக்டா 10 நாள் கழிச்சு நான் சாப்பிட்டேன், இப்படி இப்படி விக்கிச்சு. அப்படியே ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ என்னோட இப்படி விக்கிச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அன்னையிலேருந்து எங்க மாமனார் சொன்னதுலேருந்து, ஓ மாமனார் பெரியவங்க சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால வந்து அந்த தண்ணி வந்து எப்பவுமே வச்சு நான் குடிச்சிட்டு இது வரைக்கும் நான் தண்ணி வந்து பக்கத்துல செம்புல தண்ணி வச்சுட்டு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எங்க மாமனார் சொல்லும் போது. அதே மாதிரி எங்க மாமனார் எப்பவுமே சொல்லுவாரு, எப்பவுமே வந்து மாமனார் எனக்கு சொல்லுவாரு, நீயும் உங்க வீட்டுக்காரும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே வெட்டிங் டே இந்த பர்த்டே அன்னைக்கெல்லாம் எங்க மாமனாரையும் மாமியாரும் நான் காலைல கும்பிட்டுக்குவேன், இப்படி காலைல கும்பிடுவேன்.
அப்ப வந்து சொல்லுவாரு, காலெல்லாம் கும்பிட வேண்டாம், நீங்க எப்பவுமே வந்து ஒற்றுமையா இருக்கணும். எப்பவுமே நீங்களும் தம்புன்னு தான் சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து தம்புன்னு தான் சொல்லுவாங்க. எங்க மாமியாரும் சரி, எங்க மாமனாரும் சரி. ஒரே பையன் தான் எங்க மாமனார் மாமியாருக்கு ஒரே பையன். அவங்களுக்கு ரொம்ப எவ்வளவு செல்லமா அவங்க வளர்த்துருப்பாங்க. காலகாலமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு பொண்ணு, 2 பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு 2 பொண்ணு. அவங்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு வேலைக்கு அனுப்பிச்சு எவ்வளவு பெரிய அவரு எவ்வளவு தெரியுமா? அவர் வந்து எப்படின்னா இந்த இந்த சாவியை வந்து பெரிய சாவுன்னு சொல்றாங்க. அதாவது கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஸ்ட்ரீட் பூரா சொல்றாங்க, எங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க. அதாவது கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க இவங்கலாம். எங்க மாமனார் மாமியார்லாம் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர். அவரை வந்து என்னன்னா அத பெரிய சாவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா இப்போ எங்க மாமனார் வந்து இன்னொன்னு வந்து எனக்கு 2வது சொல்லியிருக்கிறாரு. எங்க சிஸ்டர் ஹஸ்பண்டும் வருவாங்க. அப்ப சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரும் சிஸ்டர் ஹஸ்பண்டும் எப்பவுமே வந்து பிரியவே கூடாது, எப்பவும் ஒற்றுமையாவே இருக்கணும், எப்பவும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும், ஒரு சின்ன சண்டை கூட உங்களுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அவங்க பேத்திங்கன்னா ரொம்ப என்கிட்ட சொல்லுவார். அவங்க பேத்தியெல்லாம் வந்து எப்படி தெரியுமா சொல்லுவார் எங்க மாமனார், எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறேன், எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுது என் பேத்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுவாரு எங்க மாமனார். சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. எவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுது பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாரு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் அதே தான் சொல்லுவாரு, ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அதே மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது பண்ணா கூட நீ ஃபியூச்சர்ல நல்லா இருப்ப, நீங்களும் தம்பும் வந்து நீங்க ஃபியூச்சர்ல நல்லா இருப்பீங்க. அது வந்து உங்க வீட்லயும் அப்படிதான். உங்க அம்மாவும் சரி, உங்க தம்பியும் சரி என்ன சொல்லுவாங்க, அம்மாவும் சரி, தம்பிங்களும் சரி, சிஸ்டர்ஸ் அவங்களாம் வந்து அவங்களும் ஒற்றுமையா தான் இருக்கணும். எப்பவுமே அவங்களும் ஒற்றுமையா இருக்கணும். உங்களுக்கெல்லாம் வந்து கடைசி காலத்துல இந்த சொத்தெல்லாம் எழுதுவாங்க. அந்த சொத்தை ப்ராப்பர்ட்டி எல்லாம் எழுதும் போது அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, என்ன உங்களுக்கு தான். கடைசியில நீங்க தான் நல்லா இருக்க போறீங்க, ஃபியூச்சர்ல வந்து நீங்க தான் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா சொல்லி என்னை வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி வயசாக ஆக ஆக என்ன பண்ணணும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது நம்மளே தப்பு பண்ணக்கூடாது, நம்மளே தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தவங்கள அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து நல்லா வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய 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 நல்ல வார்த்தைகள், மரியாதையான வார்த்தைகள் இருக்கணும், கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது, கெட்ட சாவகாசம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தா எங்க மாமனாருக்கு மாமியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு நல்ல ஒரு டைப், அவங்களுக்கு அது நல்ல டைப் அவங்கலாம். அவன் எப்பவுமே சொல்லுவாங்க, எங்க மாமனார் மாமியார் வந்து ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்கள பார்த்துதான் நாங்க வந்து கத்துக்குவோம். பாரு எவ்வளவு ஒற்றுமையா இருக்க. அவங்கள எதாவது சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்கள எதாவது சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். இப்பெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒரு 3 மாசத்துல 5 மாசத்துல 6 மாசத்துல 1 வருஷத்துல எல்லாம் டைவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்ன இது? என்ன கல்யாணங்கிறது அவன் 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. கல்யாணங்கிறது என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களாம் சில நடிகைங்களாம் எவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. பூர்ணிமா, பாக்யராஜ், எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பூர்ணிமா, பாக்யராஜ், ஸ்னேகா, பிரசன்னா, அவங்களாம் வந்து ரொம்ப எவ்வளவு அழகா வாழ்றாங்க. இது வரைக்கும் ஒரு சங்கதி கூட அவங்க டைவர்ஸ்ன்னு சொன்னதே கிடையாது. அத அப்ப இருந்து எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டுக்காரன்னா நம்ம வந்து நல்லா வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஒரு கெட்டவங்க ஆகிறதுக்கும் நல்லவங்க ஆகிறதுக்கும் ஒரு பொண்ணோட கையில தான் இருக்கு. அதுதான் வந்து எங்க மாமனாரும் அதான் சொல்லுவாங்க. பாருமா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க பொண்ணு சரின்னுபாங்க, பொண்ணு வீட்டுல வளர்ப்பு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்மனா அந்த வார்த்தைகள்லாம் நம்ம பெரியவங்க வந்து அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அதுதான் அம்மா அப்பாவுக்கு எப்பவுமே நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்னொருத்தவங்க புகுந்த வீட்டுக்கு போயிட்டேன்னா அவங்க பொண்ணு எது பண்ணாலும், அவங்க பையன் எது பண்ணாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா பொண்ணு எதா பண்ணுச்சா வளர்ப்பு அப்படி, வளர்ப்பு அப்படின்னா
எங்களுக்கு கோபம் வராது. அம்மா அப்பாவை தான் சொல்றாங்க உங்களுக்கு, எங்களுக்கு கோபம் வருது. அதனால இப்பதான் இன்னைக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் சொல்லலான்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க மாமனாரை பத்தி இதெல்லாம் பத்தி சொல்லணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னும் நம்ம ஒரு வருஷத்தை நம்ம எதுவுமே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கோயிலோட மலை ஏறக்கூடாது, சில விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, இந்த மாதிரி பெரிய பெரிய விசேஷங்கள், பொங்கல், தீபாவளி அதெல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வருஷம் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால பெரியவங்க கிட்ட பேசுறாங்களா, பேசிட்டு போறாங்க, நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுருங்க. பாரு இப்படி பேசுறாங்க இப்படி பண்றாங்கன்னா பேசிட்டு போறாங்க. அவன் தான் அவங்களுக்கு எதுக்கு பேசுறாங்க நம்மளுக்கு இப்ப தெரியாது, கடைசி காலத்துல தெரியும். ஓ அதனாலதான் இப்படிதான் சொல்லியிருக்காங்களோ இப்படிதான் செஞ்சிருக்காங்களோ அப்படின்னு கடைசி காலத்துலதான் தெரியும். அது எப்படி ஏன் அது அவங்க திட்டுறாங்க, ஏன் இந்த மாதிரி செய்யறாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். அதுதான் சொல்லுவாங்க, அனுபவம் சொல்லுவாங்க. அனுபவம் இருந்தாதான் அந்த காலத்தை நம்ம போக்க முடியும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்காட்டாவே எங்க மாமனார் மாமியார் நான் சொல்லலாம், எவ்வளவோ சொல்லலாம். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி நான் தனியா தான் இருப்பேன் எப்பவுமே. எங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயிடுவாங்க, எங்க அவங்கெல்லாம் சிஸ்டர்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, கல்யாணம் கொடுத்துட்டுலாம் ஊருக்கு போயிட்டாங்க. இப்ப நான் நான் தான் முக்கால்வாசி மாமனார் மாமியார்கிட்ட இருந்தவன், எனக்கு தெரியும் எப்படின்னு. அதனால சரி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். எல்லாருமே இப்படிதான் பெரியவங்க பேச்ச கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு நல்லா இல்லை, நாளைக்கு எப்படியோ தெரியாது. இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு எப்படியோ தெரியாது. ஆனா நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க, குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கோங்க. எங்க வெளியே போனாலும் ஒரு தீபத்தை பார்த்துட்டு உங்க வீட்டுக்காரரை வெளியில போக சொல்லுங்க. கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. பேசினா அந்த செவுருக்கும் கேட்கும். கெட்ட வார்த்தைகள் அந்த கெட்ட இதெல்லாம் பேசினா அந்த செவுருக்கு கேட்கும். அந்த செவுரு நம்ம கேட்கறத செவுரு கேட்கும். ஆனா நல்லதே பேசணும் எப்பவுமே. நல்லதே பேசினாதான் அந்த செவுரு கேட்கும், 4 செவுரும் கேட்கும். நம்ம பாசிட்டிவாவே பேசியிருந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லது. அது நம்ம ஃபியூச்சர்ல நல்லா இருப்போம். அதுதான் கடைசி வரைக்கும் அது நல்லா இருப்போம். அதே டைம் நல்ல நேரத்துல நல்ல இதுல அவங்க இறந்துருக்காங்க. நல்ல கருட சேவையில எங்க மாமனார் இறந்துருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி கஷ்டப்படாம போயிட்டாரு. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு போவாங்க, ஒருத்தவங்க கஷ்டப்படாம போயிட்டாரு. ஏன்னா அவங்க செஞ்ச புண்ணியம், அவங்க அம்மா செஞ்ச புண்ணியம், அவங்க பாட்டி தாத்தா செஞ்ச புண்ணியத்துல இந்த மாதிரி நடக்குது. சரி நான் உங்ககிட்ட நான் ரொம்ப பேசிட்டேன் போல இருக்கேன். ஏதாவது தவறா ஏதாவது சொன்னீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. சரி நான் உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் சொல்றேன். உங்களுக்கு நல்ல டிப்ஸா உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க்யூ.